விருச்சிகம், நல்ல காலம் எப்போது, எப்பன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதை தான் மேடம் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கொஸ்டின் இருக்கா? உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பா அந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசிக்கான ஜான்வரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ராசி பலன் பத்தினது மட்டும் இல்ல, நிறைய ஜென்ரலான அஸ்ட்ராலஜி பத்தின வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். இப்போ கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஐ ஜென்ரேட் கிடையாது. எல்லாமே உங்களோட பர்த் சார்ட்டை நானே ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நானே உங்களோட சொந்த ஜாதகத்தை ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மித்து இருக்கு, பரிகாரம், பிளானட்டை ஆக்டிவேட் பண்றது, இந்த மாதிரிலாம். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? முன்னாடிலாம் என்னோட வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே நான் சொல்லிட்டே இருப்பேன், பரிகாரம் பத்தின விஷயம். பரிகாரம் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனாலும் அஸ்ட்ராலஜர் சொல்றாங்களே, காலங்காலமா சொல்றாங்க, நீங்க சொல்லல அப்ப நீங்க அஸ்ட்ராலஜரே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. பரிகாரம் சொன்னாதான் அவர் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற மாதிரிதான் மக்களுடைய நினைப்பு இருக்கு. முன்னாடிலாம் ரிப்பீட்டடா நான் வீடியோஸ்ல சொல்லிட்டே இருப்பேன். இப்ப கொஞ்ச நாளா நான் சொல்றது இல்லையா? ஸோ நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸ் யூஎஸ் கனடால இருந்துலாம் வர்றாங்க. ஆனா இந்த பரிகாரம்ங்கிற விஷயத்த பத்தி ரொம்ப என்கிட்ட ஸ்ட்ராங்கா ரிப்பீட்டடா வேற வேற மாதிரி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரே கொஸ்டினை நீங்க எப்படி கேட்டீங்கன்னா கூட என்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரே ஆன்சர் இது ஒண்ணுதான், பரிகாரம் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது. எந்த விஷயம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் அஸ்ட்ராலஜி. எப்ப நல்ல நேரம் வருது, நோய் தீரணுமா, நோய் தீர்ற மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய தசா புத்தி எப்ப ஸ்டார்ட் ஆகுது, ஜோதிடம் இப்படிதான் சொல்லப்படணும். இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே நடந்துரும். ரொம்ப நாளா கடன்லயே இருக்கிறீங்க, கடன் தீரணும் அப்படின்னா பரிகாரம் பண்ணா 1 மாசத்துல உங்களோட தீரா கடன் தீந்துருமா? தீராது இல்லையா? எப்ப தீரும் அப்படிங்கிறது ஜாதகத்துல பார்க்க முடியும். தசா புத்தி எப்ப மாறுது அதை பேஸ் பண்ணி சொல்ல முடியும். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பரிகாரம் பத்தின வீடியோ பின்டா இருக்கும். ஸோ நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. விருச்சிகம் ராசிக்கு இந்த ஜான்வரி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாம். இந்த ஜான்வரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் ராசிக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாசம்ங்க. ஜான்வரி மாசம் மட்டும் இல்ல, ப்ரீவியஸா ஒரு 2-3 மாசமாவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பாத்தீங்கன்னா சுப கிரகத்துடைய தொடர்புலயே இருக்கு. 2 சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கு. இந்த ஜான்வரி மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சுக்கிரனுடைய இணைவுல குருவுடைய பார்வையில சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு. ஸோ விருச்சிகம் ராசிக்காரங்க பொதுவாகவே மெடிசன் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்மி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே இன்வால்வ்டா இருப்பீங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்ல ஒரு மாசமா அமைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், லேண்டு வாங்குறது, பூமி காரகன்னு சொல்லுவோம் செவ்வாய், சரியா? ஸோ லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம், ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். 4 கிரகம் ஒரே ராசியில கூடி இருக்கிறாங்க. குருவுடைய வீட்டுல சனி பார்வையில குருவுடைய பார்வையிலும் இருக்கிறாங்க. செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4 கிரகங்களும் 14ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு கிரகமா பயிற்சியாகும். ஃபர்ஸ்ட் சுக்கிரன், அடுத்த நாள் சூரியன், 15ஆம் தேதி ஃபாலோட் பை ஒவ்வொரு கிரகங்களா போகும். 40 நாள் ஒரே கட்டத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நல்ல சுபத்தன்மையோட சுப கிரகத்தோட தொடர்புலயே இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் நல்ல பணவரவை கொடுத்துட்டு தான் இருக்கு விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியோ ஜென்ம சனியோ நடக்கல, அஷ்டம சனி மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு போகல. சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். என்ன மேடம் என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதே? அது பல வருஷமா உங்களை மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்லக்கூடிய ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பார்த்து நான் ரொம்பவே ஃபெட்டப் ஆயிட்டேன். எனக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கையே இல்லை. என்ன கஷ்டம் பாத்தீங்கன்னா, ராசி பலன்ல நீங்க ஒவ்வொரு மாசம் சொல்ற மாதிரி பிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. தீராத கஷ்டமாவே பல வருஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? உங்களோட சொந்த ஜாதகத்துல தப்பான தசா புத்தி ஏதோ போயிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ராசி பலன், உங்களோட சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த சார்ட், பர்த் சார்ட், சரியா? அதுல நடக்கக்கூடிய தசா புத்தி
லக்னத்துக்கு மேட்ச் ஆகாத 6-8 தசாபுத்திகள், பாவத்தன்மை வாய்ந்த கிரகத்துடைய தசாபுத்திகள், லக்னத்தை கெடுக்கிற மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய பாவ கிரகத்துடைய தசாபுத்திகள் ஏதோ போச்சுன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அந்த தசை முடிகிற வரைக்கும் இருக்கும். ஒரு லாங் டேர்ம் இருக்கும். ராசி பலன்ல சொல்ற விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. இந்த கேஸ்ல தான் நீங்க ராசி பலன் பார்த்து நான் நொந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றது. சரியா? சோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சொந்த ஜாதகத்தை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நீங்க ராசி பலன் பாருங்க. சரி, ஓகே, நாங்க சொந்த ஜாதகமே பாக்குறோம், உடனே எங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்லாம் மாறிடுமா? மாறாது. ஆனா எப்ப மாறும் அப்படிங்கறத அஸ்ட்ராலஜரால சொல்ல முடியும். உங்களுக்கு எப்ப நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள வரலாம். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகும் இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துக்கு போகும். சுக்கரனோட இணைவுல இருக்கும், 3வது இடத்துல இருக்கும். 3வது இடம் புகழ், கீர்த்தி, இளைய சகோதரன் மாதிரியான விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். புகழ் கிடைக்கிறது, நல்ல பேர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். 4வது அதிபதி சனி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 4வது அதிபதி கூட சனி நல்லா ஸ்ட்ராங்கா 5வது இடத்துல இருக்கு. என்ன ஒரே விஷயம் என்னன்னா, குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஒரு மாதிரி இருக்கும். குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கல, குழந்தைங்களுக்கும் எனக்கும் செட் ஆகல, குழந்தைங்களுடைய பிசினஸ் நல்லா இல்ல, படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய படிப்பு தடைப்பட்டுட்டே இருக்கு, எஜுகேஷன் பிரேக் ஆகுது, இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான கவலைகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிக்கு 5ல சனி இருக்கிறதுனால இந்த ஒரு கவலை தான். மற்றபடி உங்களுக்கு பர்சனலா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய கெரியர் வைஸா இருக்கட்டும், உங்களோட ப்ரொஃபஷனா இருக்கட்டும், மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதியும் கூட செவ்வாய், ராசிநாதன் 6வது அதிபதி ரெண்டுமே செவ்வாய் தான். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபியூ மந்த்ஸாவே ஜாப் சேஞ்சா இருக்கட்டும், புதுசா ஜாப்ல ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசிக்கு 7வது அதிபதியான சுக்கிரனும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, 3வது இடத்துல இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப கைகூடி வரும். 7வது அதிபதி சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. சுப கிரகத்துடைய தொடர்புலயே டிராவல் ஆயிட்டே இருக்கு. களத்திர காரகனும் கூட. திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பரா அமையும் இந்த ஜனவரி மாசம். உடனே எனக்கு லவ் மேரேஜ் நடந்துருமா, நான் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லவ் மேரேஜ்ல முடியணும்னா, அதுவும் பேரண்ட் சம்பந்தத்தோட முடியணும்னா அதுக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்கு. சரியா? இப்போ உங்களுடைய லவ் மேரேஜ்ல முடியணும்னா உங்களுக்கு துலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கணும். உங்க ஜாதக கட்டத்துல, உங்களோட பார்ட்னரோட ஜாதக கட்டத்துல துலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், துலாம்ல இருக்கக்கூடிய சுப கிரகத்துடைய தசாபுத்தி, துலாம்ல இருக்கக்கூடிய ராகு புத்தி, சுக்கிரனை பீடித்த ராகுவுடைய தசை, சுக்கிர தசை, துலாம் வீட்டை ஆக்டிவேட் பண்ற மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய சுப கிரகத்துடைய தசை, பார்வை, இணைவு, இருப்பு மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுடைய காதல் திருமணத்துல போய் முடியும். பேரண்ட் சம்மதத்தோட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். 6-8 தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு. 6-8 அது முக்கியமா அட்டமாதிபதி, அட்டமாதிபதி தசை உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நடந்துட்டு இருந்துச்சுன்னா லவ் மட்டும் இல்ல, எல்லா விஷயமே உங்களுக்கு ஃபெயிலியரா தான் நடக்கும். உங்களுடைய காதல் திருமணத்துல போய் முடியாது. இதை உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உங்க பார்ட்னரோட ஜாதகத்தோட சேர்த்து வச்சு பார்த்து ப்ரெடிக்ஷன் வாங்கிக்கணும். ஜென்ரலான விஷயம் அகைன் நான் சொன்ன மாதிரி கோச்சார அமைப்பு படி உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு காதல், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஜனவரி மாசம். அடுத்து 8வது அதிபதி அட்டமாதிபதி புதன் பாத்தீங்கன்னா சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு, சுப கிரகத்தோட தொடர்புல இருக்கு. சோ அட்டமாதிபதி கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஆனாலும் சுபத்தன்மை அடைஞ்சனால பெரிய கெடுபலன்களை பண்ணாது, கெடுபலன்கள் பண்ணக்கூடிய தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கிடும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் முதல் ஒரு 15 நாள் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சந்திரன் ஒரு 2.25 நாள் ஒரே கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகம் இல்லையா? சோ சந்திரன் டிரான்சிட் ஆகிட்டே இருக்கும் 2.25 நாளைக்கு ஒரு தடவை. ராகுவோட இணையும், சனியோட இணையும், சனி பார்வைப்படும். அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா பாக்கியங்கள் குறைபடும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள குறைகள் இருக்கும், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள சில குறைபாடுகள் இருக்கும். ஆனாலும் முதல் 15 நாள் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. பௌர்ணமி நிலையிலே இருக்கும். அடுத்த உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலையாடையும் அடுத்த ஆட்சியாகும். சோ இந்த மாதிரியான டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பூர்வீக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது இடம் சுத்தமா இருக்கு, எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்பும் படல. அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால பூர்வீகம், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதியான ஜீவனஸ்தானாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. உடனே எனக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனை பார்க்கணும்.
பணம் வருமா, நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு ராசிநாதனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். பலன் சொல்லும் போது நிறைய ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா இது சொல்றதே கிடையாது. ஒருத்தர் வந்து ஹாப்பியா இருப்பாங்கன்னா மனசு ஹாப்பியா இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் நல்லா இருக்கணும், மனோகாரகன். சந்திராஷ்டமம் மாதிரியான நாட்கள்ல பணம் வருமானு கேட்டீங்கன்னா வராது. உங்களுக்கே சந்திராஷ்டமம் நடக்கு. சந்திராஷ்டமம்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு 8ல மறைறதுதான். சந்திரன் பலவீனம் ஆகுது, மனசு டல் அடிக்குது, எப்படி பணம் வரும் அந்த நாட்கள்ல? விதிவிலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சந்திராஷ்டமம் நாட்கள்ல பாத்தீங்கன்னா குரு பார்வையிலே இருக்கு சந்திரன் அப்படின்னா அது விதிவிலக்கு. அடுத்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்கணும். ராசிநாதன். ராசிக்கு எந்த ஒரு பாவகிரகத்துடைய தொடர்பும் இருக்கக்கூடாது. ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பணம் வருமா, நல்லது நடக்குமா, ஹாப்பியா இருப்பீங்க. ஆப்வியஸா ஹாப்பியா இருக்கணும்னா உங்களுடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ராசிநாதனை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கா, உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்க போகுது, பணம் வரப்போகுது, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ ராசிநாதனை தொட்டு பலன் சொல்லணும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதி நல்லாவே இருக்கு, அட்டமாதிபதியும் கூட சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு, லாபஸ்தானாதிபதி. நல்ல பணவரவு இருக்கும், நல்ல லாபங்கள், எதிர்பாராத லாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்து 12வது அதிபதி சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 7, 12வது அதிபதி. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். டிராவல் பண்றது, செலவு பண்றது, அதாவது சுப காரியங்களுக்காக செலவு பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னேனே, வீடு வாகனம் மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான விஷயம்லாம் கூட நடக்கும். சுப விரயமா அது இருக்கும். விரயஸ்தானாதிபதி 4வது இடத்துல இருக்கறனால ஓவராலா பாத்தீங்கன்னா விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நல்லா தசா புத்தி போச்சுன்னா நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். செவ்வாய் வந்து உச்சமாகும். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பாத்தீங்கன்னா மகரம் ராசி மேல உச்சமாக போகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில இருக்கும். ஸோ மனசு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜனவரி மாசம் நடக்கிறத பாப்பீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் விருச்சிகம் ராசிக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.